ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। अपि चेत् सुदुराचारो भजते मामनन्यभाक् साधुरेव समन्तव्यः सम्यक् व्यवसितो हि सः। இப்பொழுது திரு ஊபே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். अपि चेत् सुदुराचारः भजते माम् अनन्यभाक् साधुरेव समन्तव्यः सम्यक् व्यवसितो हि सः। ओम नमो भगवते वेंकटेशाय नमः. பக்தி இருந்தால் தாழ்ந்த ஜாதியர் யாராக இருந்தாலும் எந்த ஜாதியில் பிறந்தவாளாக இருந்தாலும் நான் ஏற்பேன் என்று சொன்னான் கிருஷ்ணன். அகுதே போன்று தற்பொழுது ஆச்சாரம் இல்லாதவர்களையும் நான் ஏற்பேன் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறான். சுவாமி, நீங்கள் பகவத்கீதை சொல்லச்சே நிறைய ஆச்சார விஷயங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கும் அது புரியறது, ஆச்சாரமாக இருக்கணும்னு தெரியறது. ஆனால் எங்களால் ஆச்சாரமாக இருக்க முடியலை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆச்சாரமாக இருக்கணும்ன்றது தர்மம். ஆச்சாரமாக இருக்க முடியலன்னா எப்போ இருக்க முடியல? ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் படுத்துட்டு இருக்கார், அப்போ அவரை போய் நாம் ஆச்சாரமாக இருன்னு சொல்ல முடியுமா? அவரால் ஆச்சாரமாக இருக்க முடியுமா? அவர் எழுந்துக்கிறது, உட்கார்றது, நடக்கிறது, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுறது, இது எல்லாமே மற்றவருடைய துணையினால் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ அங்கே போய் அவர் ஆச்சாரமாக இருன்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்படி கூட மனசாட்சி இல்லாத ஒரு வார்த்தையாக நம்ம சொல்ல முடியும்? நாம் சொல்லக்கூடியதான வார்த்தையின் அர்த்தத்தை எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை கிருஷ்ணன் ரொம்ப அழகாக தெளிவுறுத்துகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ ஆச்சாரமாக இருக்க வேண்டாம்னு கிருஷ்ணன் ஒத்துட்டானா? ஆச்சாரமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நீ ஆச்சாரமாக இல்லைனாலும் பரவாயில்லன்னு கிருஷ்ணன் ஏற்றுட்டானான்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ரெண்டு விதமாகவும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. சொல்கிற வார்த்தையினுடைய பொருளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெளிவுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் ஒரு இடத்துல, அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதேமாம் அனன்யபாக்கு சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோபி சஹா நிர்தோஷம் வித்திதம் சந்தும். இப்போ இது கீதையில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த 9வது அத்தியாயத்தில் இதுதான் நாம் பார்க்குறோம். அபிச்சேத்து சுதுராச்சாரா, எவ்வளோ துராச்சாரம் உடையவனாக இருந்தாலும் சரி, ஆச்சாரா துராச்சாரா சுதுராச்சாரா.
அப்படி சேர்த்து சுதுராச்சாரா, இவ்வளோ பெரிய அளவுக்கு அவன் துராச்சாரசீலனாக இருந்தாலும் சரி, மாம் அனன்ய பாக்கு பஜத்தை, வேறு சிந்தனை இல்லாமல் என்னை அவன் பஜிக்கணும், என்ன அவன் ஸ்தோத்திரம் பண்ணணும், பிரணாம நமஸ்காரங்கள் பண்ணணும். அப்போ ஏற்பட்டவன் சாதுவாக தான் கன்சிடர் பண்ணணும். இதுக்கு ஒரு பிரமாண வாக்கியம் இருக்குது. ஆனால் பிரமாண வாக்கியத்தை தான் இதுக்கு முன்னாடி எடுக்க வந்தேன். துராச்சாரா சர்வாஷி கிருதக்னஹா நாஸ்திக புரா சமாசயராதிதேவம் ஸ்ரத்தையா சரணம் கிரி நிர்தோஷம் வித்தி தம் ஜத்தும் பிரபாவாத் பரமாத்மனா. இந்த வாக்கியம் இருக்கு. துராச்சாரம்னா துராச்சாரம். சீங்க பாருங்க, ஆச்சாரம் இல்லை அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும். ஆச்சாரம் இல்லை, இட்ஸ் ஓகே, டியூ டு சம் வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் ரீசன்ஸ் ஆச்சாரமாக இல்லை. ஆச்சாரமாக இல்லாமல் இருக்கலாம், துராச்சாரம் இருக்கக்கூடாது. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நான் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக சாஸ்திரார்த்தங்களை சொல்கிறதுன்றது ரொம்ப சங்கடமான விஷயம். கேட்கக்கூடிய உங்களை மாதிரி 10 பேர் ஸ்ரத்தையாக இருந்தாலும் வேணுன்ட்டே வம்புக்காக வீம்புக்காக இதை சீன்றவா 10 பேர் இருக்கா. அவளுக்கு இது புரியாது, புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சாலும் அவளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏதாவது வம்பை கலப்பணும், தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கணும், அதுதான் அவளுடைய இன்டென்ஷனாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக கத்தி மேல் நடக்கிற மாதிரி இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி சேர்த்து சுதுராச்சாரா, இந்த ஸ்லோகம் துராச்சாரா சர்வாசி, ஆச்சாரமே கிடையாது மொத்தம், அதுவும் துராச்சாரம். சர்வாசி, சர்வாசினா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுவான். வெங்காயம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. நிறைய பேர் கேட்குறா, அடியனை நேரில் பார்க்க செய்யலாம். நிறைய பேர் கேட்குறா, நீங்கள் பாட்டுக்க கீதையில் ஆகார நியமம் சொல்கிறேன், அது எப்படி சுவாமி வெங்காயம் சாப்பிடாமல் இருக்க முடியும்? அது எப்படி சுவாமி கோஸு கேரட்டு சாப்பிடாமல் இருக்க முடியும்னா? இல்லை உசுறு வாழலையா? உசுறு வாழற வாழலாம் என்ன பைத்தியக்காராளா? இல்லை அதை சாப்பிட்டு உயிர் வாழறதா உயிர் வாழறதா? மற்ற வாழலாம் உயிர் வாழலையா? சாப்பிடாமல் இருக்க முடியாதா? இல்லை சாப்பிட்டுட்டா நமக்கு பேரின்ப வாழ்க்கை கிடைச்சிட போகிறதா? சர்வாசி, அது ஒரு மது மாமிசம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்களேன். யாத்தயாமம் கதரசம்னு சொல்ல போகிறான் கிருஷ்ணன். ஒரு பீரியட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை மறுபடியும் சாப்பிடக்கூடாது. இப்போ காலையில் சமைத்த அன்னத்தை ராத்திரி சாப்பிட்றோம், அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் கழித்து எடுத்து சாப்பிட்றோம். அந்த ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நாம் சாப்பாடு சமையல் பண்ணி மீந்திருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். தயவு செய்து அதெல்லாம் விலக்கிடுங்கள். ஏதோ வேறு வழி இல்லாமல் மாவு ஏதோ வச்சுக்கிறீங்க, நான் அதை கூட ஒத்துக்க மாட்டேன், சரி விட்டுவிடுங்க, அதுக்கு மேலே உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த சமைச்ச சாப்பாடு, குழம்பு வைக்கிறது, ரசத்தை வைக்கிறது, கரமது வைக்கிறது, சில சமயம் சாரத்தையே வைக்கிறது, இதான் சர்வாசி. கிருத்தக்னஹா, செயலன்றி மறந்தவன், நாஸ்திகன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பகவத் தூஷணன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பகவத் தூஷணம். பகவானை எப்படியெல்லாம் வையலாமோ அப்படிலாம் வையலாம். எப்பொழுது? புறா, இதுக்கு முன்னாடி இருந்தான். இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் துராச்சாரன், சர்வாசி, கிருத்தக்னன், நாஸ்திகன். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் என்னென்ன தீமைகள் உண்டோ, எத்தனை தீங்குகள் உண்டோ, எவ்வளவு துராச்சாரங்கள் உண்டோ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரத்தையா ஆதிதேவம் சரணம் எதி சமாசையேட்டு ஸ்ரத்தையோட பெருமாளை வந்து சேர்றான். தப்பு பண்ணிட்டேன், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் எனக்கு தெரிகிறது அப்படின்னு ஓடி வந்து பெருமாள் திருவடியில் விழுந்து கதறான். நிர்தோஷம் வித்தி தம் ஜந்தும், அத்தகையவனிடத்தில் குற்றத்தை பாராட்டக்கூடாது. நீ இந்த தப்பு பண்ணின, அந்த தப்பு பண்ணின, நீ அன்னைக்கு அதை பண்ணின, இன்னைக்கு இதை பண்ணின சொல்லக்கூடாது. நிர்தோஷம் வித்தி தம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனாக. இது தப்போ இல்லை சரியோ அதை ஏற்கக்கூடியவன் பரமாத்மா, அதற்கு உரிய பலனை அளிப்பவன் பரமாத்மா. அவனவன் பண்ணியிருக்கக்கூடியதான கர்மாக்களுக்கு ஏற்றார் போலே பலன் பெருமாள் கொடுக்க போகிறான், அவர்கள் அனுபவிக்க போகிறான். நடுவில்
அவன் குற்றமுடையவன், குற்றமில்லாதவன், இப்படியெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படியே பண்ணியிருந்தாலும் நாம சுத்தர்களா? நம்மிடத்துல தோஷமே இல்லையா? நாம் பகவத் பக்தர்கள் தானே. நேற்று வரையிலும் எப்படி இருந்தோம், இன்னைக்கு தானே நம்ம மாறி இருக்கோம். அப்படி மாறின பிறகு மற்றொருத்தனை நாம் தூஷிக்க கூடாது, நிந்திக்க கூடாது. அவனிடத்தில் உள்ள குற்றம் குறைகளை நாம் பெரிதுபடுத்தி பேசக்கூடாது. நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹா. பாருங்க, ஒரு ஒரு விஷயம் பாருங்க, இது அவுட் ஆஃப் த கான்டெக்ட் தான் இது. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் ஸோ தட் யூ வில் என்ஜாய் திஸ். என்னென்னா, அதாவது இந்த பரதனை எல்லாரும் தப்பாக நினச்சா இல்லையா? பரதன் ராஜ்யத்துக்கு ஆசைப்படுறான், பரதன் ராஜ்யத்துக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு பரதன் பேரில் பெரிய தோஷம் சொன்னா எல்லாரும். பரதனை ரொம்ப தப்பாகவே புரிஞ்சுட்டா எல்லாரும். என்ன பண்ண முடியும்? அப்படிதான் நடந்தது பரதன் பேரில் சொல்ல. அதுக்கு பரதன் ஒரு அழகான பதில் சொன்னான். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன மோசமானவன், ஒரு கன்னிங் ஃபெலோ, குற்றமுள்ளவன், அயோக்கியன், பாபி என்று என்ன நீங்க பார்க்கிறீங்க. கரெக்ட். அதுக்கு காரணம் என்ன? உங்க எல்லாருக்கும் ராமன் மீது கொண்டிருக்கக்கூடிய பரிவு. கரெக்ட். கைகேயினுடைய பிள்ளை பரதன் இருக்கானே, அவன் மகா பாபி, மகா கிராதகன். கைகேயி மாதிரியே அவனுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். கரெக்ட். ஆனால் கைகேயினுடைய பிள்ளை பரதன் தவறு செய்யலாம், தவறானவனாக இருக்கலாம். ராமனுடைய தம்பி பரதன் தவறானவனாக இருப்பானோ? எம்பிரான் பின் பிறந்தவர் இழைப்பரோ பிழைப்பு என்றான். பெருமாளுக்கு ஒருவன் தம்பியாக பிறந்தானேயானால் ராமனுக்கு தம்பியா இருப்பவன் வாலி சுக்ரீவன் மாதிரியா இருப்பான், ராவண விபீஷணன் மாதிரியா இருப்பான். பெருமாளுக்கு தம்பியானவன் ஒரு பொழுதும் தோஷம் செய்ய மாட்டான், குற்றம் செய்ய மாட்டான். அவன் நல்லவனாத்தான் இருப்பான். எம்பிரான் பின் பிறந்தவர் இழைப்பரோ பிழைப்பு என்றான். பெருமாளுக்கு தம்பியா பிறந்தவன் இடத்துல தோஷம் கிடையாது. அப்ப நீங்கள்லாம் என்ன பாபி பாப்பின்றீங்களே தவிர்த்து, இது என் மீது சுமத்தப்பட்ட குற்றம் இல்லை, என் மீது சுமத்தப்பட்ட பழி இல்லை, என் மீது சுமத்தப்பட்ட பாபம் இல்லை. ராமன் மீது சுமத்தப்பட்ட பழி, ராமன் மீது சுமத்தப்பட்ட பாபம். நீங்கள்லாம் யாரும் புரிஞ்சுக்கல, இதை நீங்க யாருமே சரியா புரிஞ்சுக்கல என்று வெகு அழகாக பரதன் அதை காண்பிச்சான். அதுபோல இன்னைக்கு ஒருத்தன் தப்பானவனாக இருந்தான், ரொம்ப 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 கெட்ட காரியத்தையே பண்ணினான், எத்தனையோ குடும்பங்களை கெடுத்திருக்கான், எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடிருக்கான், அவன் கை வைக்காத ஆகாரம் உண்ணுகிறது, மது மாமிசம் என்ன உண்டோ அத்தனையும் சாப்பிட்ருக்கான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எம்பெருமானே சரணம், எம்பெருமானே சரணம்னு இப்போ பெருமாள் தான் எல்லாம்னு பெருமாள்கிட்ட வந்துட்டான். இனி அவனை தோஷம் சொல்லக்கூடாது. அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோ ஹி சஹா. எத்தகையதொரு கெட்டவனா இருந்தால் கூட பெருமாள்கிட்ட வந்துட்டான்னா, பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தன சக்ஷுஷா தவசோம்யேன பூதாஸ்மி ரகுநந்தன. ஹே ராமா, ஹே கிருஷ்ணா, நீ உலகத்தில் எல்லா பாபங்களையும் போக்கடிப்பவன் நீதான். உன்னுடைய திருக்கண் கடாட்சம், உன்னுடைய திருக்கண் நோக்கு, அந்த திருக்கண் கடாட்சத்தினாலே, திருக்கண் நோக்கினாலே நான் பரம பரிசுத்தையானேன். தவ சக்ஷுஷா பூதாஸ்மி ரகுநந்தன, உன் கண் பார்வையினாலே நான் பரம பரிசுத்தையானேன். ஆகையால் தாழ்ந்த ஜாதியினரை மட்டும் தான் ஏற்பது பெரிய விஷயமில்லை,
அதுபோன்று துராச்சாரர்களையும் நான் ஏற்பேன். ஏனென்றால் என்னுடைய சம்பந்தம் அவர்களுக்கு பரம சுத்தியை அளிக்கும். இப்போ அகலிகை கதை உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆக்சுவலி அகலிகை பண்ணின காரியம் என்ன? தேவேந்திரனுக்கே என் மீது காதலா? தேவேந்திரனே என்னை விரும்புகிறானா? இந்திரனுக்கே என் மீது விருப்பம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல, அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு இந்திரன் கிட்ட தனக்கிருந்த காதலையும் அகலிகை நாசுக்கா வெளிப்படுத்தினான். இந்திரன் மீது இவளுக்கு இருந்த காதலையும் அவள் வெளிப்படுத்தினான். கௌதமர் பார்த்தார், இந்திரனுக்கும் சாபம் கொடுத்தார், அகலிகைக்கும் சாபம் கொடுத்தார். தப்பு பண்ணிட்டான் பாருங்க, என்னமோ தப்பு பண்ணிட்டான், கல்லா போயிட்டான், கல்லா கிடக்கிறான். வாயு பக்ஷா நிராகாரான்னு எத்தனை கல்ப கோட்டி காலங்களாக அவள் கல்லா கிடக்கிறா தெரியாது, அப்படி இருந்துருக்காவோ. ராமன் வரார், ராமனுடைய திருவடி பட்டது, உடனே கல்லு பெண்ணாச்சு. ஆயிடுத்தோ இல்லையோ? உடனே கல்லு பெண்ணாச்சு ஆயிடுத்தா? அங்க ஒரு வேடிக்கை பாருங்க. பதிவிரதைகள்னு நாம கொண்டாடினோம்னா அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரேன் நித்யம் என்று இந்த 5 பெண்மணிகள் பதிவிரதைகள் பிரதானமாக இருக்கா. எல்லாரும் நிறைய பேர் பதிவிரதைகள் இருக்கா லோகத்தில். நம்முடைய உறவுகள் அத்தனை பேரும் பதிவிரதைகள் தான், அதில் சந்தேகம் வேண்டாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அகலிகை என்பவள் முதல்ல வந்து நிற்கிறாள். இத்தனைக்கும் அவளிடத்துல தோஷம் உண்டு, தவறு செய்திருக்கிறாள். தன் கணவனை காட்டிலும் மற்றொருத்தனுடைய சங்கமத்தை அவள் ஏற்றிருக்கிறாள். அப்படி இருந்தும் அகலிகை இந்த பதிவிரதைகளில் முதல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம்? ராமனுடைய திருவடி சம்பந்தம் தான் காரணம். ராமனுடைய திருவடி சம்பந்தம் தான் அவளை புனிதப்படுத்தியது. அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோ ஹி சஹா. ஆச்சாரः துராச்சாரः சுதுராச்சாரः. தன்னுடைய பாதிவிரத்தியத்திலிருந்து அவள் நழுவியுள்ளாள். அத்தகையவளையும் ராமனுடைய திருவடி புனிதப்படுத்தி உள்ளது. எனவே நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? இதை ஏற்கலாமா வேண்டாமான்னு தீர்மானம் பண்ண வேண்டியது பெருமாள். தன் சம்பந்தத்தினால் அவர்களுக்கு மேன்மை அளிக்க வேண்டியவன் பெருமாள். அப்புறம் என்ன, அவன் ஏற்கிறதுக்கு தயாரா இருக்கச்சே நாம யார் அதை தடுக்க முடியும்? இவன் சுத்தமானவன், இவன் சுத்தமில்லாதவன் அப்படின்னு நாம எப்படி அவனை பிரிக்க முடியும்? இப்ப பிராமண தர்மம் வேறு, க்ஷத்ரிய தர்மம் வேறு. சில காரியங்கள் பிராமணர் செய்யக்கூடாது, சில காரியங்கள் க்ஷத்ரியர்கள் செய்யலாம். மது மாமிசம் முதலானவர்கள் பிராமணர்களுக்கு கிடையாது, அதே க்ஷத்ரிய தர்மம் அவர்களுக்கு உண்டு. இப்ப க்ஷத்ரியர்கள் மது மாமிசத்தை உண்கிறார்கள் என்னும் காரணத்தினாலே பிராமணர்கள் அதை ஏற்கலாமோ? அதான் துராச்சாரம். பசுமாட்டிலேயே கபிலைன்றதான ஒரு பசுமாடு இருக்கு. அந்த கபிலைன்றதான பசுமாட்டுடைய பாலை சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. சில பேர் இதான் ஆச்சாரத்தில் வித்தியாசம். பிரம்மச்சாரியுடைய ஆச்சாரத்தை கிரகஸ்தன் ஏற்கக்கூடாது, கிரகஸ்தனுடைய ஆச்சாரத்தை சன்னியாசி ஏற்கக்கூடாது, சன்னியாசியுடைய ஆச்சாரத்தை பிரம்மச்சாரி ஏற்கக்கூடாது, இல்லை கிரகஸ்தன் இருக்கக்கூடாது. வித்தியாசங்கள் இருக்குப்பா. சிஷ்டாச்சாரம்ன்றது பெரியோர்கள் காண்பித்த வழி. அவர்கள் வழியை நாம் அவர்களிடத்தில் பயின்றால் தான் தெரிந்து கொள்ளலாமே தவிர்த்து அந்த வழி என்ன என்று நாமாக தெரிந்து கொள்ள தலைப்பட்டோமேயானால் நமக்கு தலை சுத்தம், தப்பு தப்பாக பண்ணுவோம். இதனால் நமக்கு பலவிதமான விபரீதங்கள் உண்டாகும்.
ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக. ஐயா, ஆச்சாரத்திலிருந்து நழுவினவனை, ஆச்சாரத்தை கைவிட்டவனை வேதம் ஒரு பொழுதும் அங்கீகரிக்காது. இப்போ பாருங்க, ஒருவன் ஆச்சாரசீலனா இருக்கான், ஆனால் அவனுக்கு தத்துவ ஞானம் இல்லை. இன்னொருத்தனுக்கு ஆச்சாரம் கிடையாது, ஆனால் அவனுக்கு தத்துவ ஞானம் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துல யார் சிறந்தவர்கள்? ஆச்சாரம் இருக்குன்றதான ஒரே காரணத்தினால தத்துவ ஞானம் இல்லாமல் இருந்துட்டா பிரயோஜனம் இல்லை. அதாவது பாருங்க, ஆச்சாரத்தோடு இருக்கான், ஆனால் அவனுக்கு தத்துவ ஞானம் இல்லை. ஒருத்தர் ஆச்சாரம் இல்லாமல் இருக்கான், அவனுக்கு தத்துவ ஞானம் இருக்குது. இது எப்படி ஒத்துக்கிறது? இது எது சரி? வெறும் ஆச்சாரத்தை மட்டும் ஆச்சாரம் முக்கியம், ஆச்சாரம் முக்கியம், ஆச்சாரம் முக்கியம்னு சொல்லிட்டா சரியா போயிடுமா? பாதியாய் அழுகிய கால் கையரேனும் பழிதொழிலும் எடிகுலமும் படைத்தாரேனும் ஆதியாய் அரவணையாய் என்பராகில் அவரன்றோ யாம் வணங்கும் அடிகள் ஆவர். சாதியால் ஒழுக்கத்தால் மிக்கோரேனும் சதுர்மறையால் வேள்வியால் தக்கோரேனும் போதில் நான்முகன் பணிய பள்ளி கொள்வான் பொன்னரங்கம் போற்றாதார் புலையர் தாமே. திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடினார். பாதியாய் அழுகிய கால் கையரேனும். உடம்புல வியாதி இருக்குன்னு ஒருத்தர் கைவிட்டுடலாமா? உடம்புல வியாதி இருக்குன்றதுனால அவர் பக்தன் இல்லைன்னு சொல்லிடலாமா? பழி தொழிலும் இழிகுலமும் படைத்தாரேனும். ஏதோ தப்பான காரியம் பண்ணுறான், நல்ல குலத்தில் பிறக்கலை, ஆனால் நல்ல நிச்சிதமான பகவத் பக்தி இருக்கு. நேற்று பார்த்தோம் இல்லையா, திருமாலிருஞ்சோலை, திருவேங்கடமாமலை, அங்கே இருக்கக்கூடிய குறவர்கள் இருக்காளே, வேடுவர்கள் இருக்காளே, புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலை எந்தாயினர் ஆழ்வார். அங்கே இருக்கக்கூடிய குறவர்கள் இருக்காளே, அவளை என்ன பண்ணுறான்னா, புதுசாக நெல், அந்த தானியம், தெனை தானியம், அந்த தெனையை அறுவடை பண்ணினாள்னா அதை அவித்து அவள் சாப்பிடுவா. அவளுக்கு அதான ஆகாரம், அந்த தெனை தானே அவளுக்கு முக்கியம். அந்த தெனையை சமைச்சு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு படையல் வைப்பாளாம். சரி, பெருமாளுக்கு தளிகை நிவேதனம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியுது பாருங்க. அவன் மாம்சம் சாப்பிட்றவன், பச்சை மாம்சத்தை சாப்பிட்றவன், போகிறவரவர்களை வழிப்பறி அடித்து சாப்பிட்றவன். ஆனால் பக்தியோடு திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவன், அந்த பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணாமல் எதையும் சாப்பிட மாட்டான். ஆதியாய் அரவணையாய் என்பராகில் அவரன்றோ யாம் வணங்கும் அடிகளாவார். அபிச்சேத் சுதுராச்சாரஹா பஜதே மாமனன்யபாக்கு சாதுரேவ சமந்தவ்யா. அவரன்றோ யாம் வணங்கும் அடிகளாவர். சாதியால் ஒழுக்கத்தால் மிக்கோராயினும். சாதியில உயர்ந்த ஜாதியில பிறந்துட்டான், இருக்கட்டுமே இருக்கட்டுமே. அதாவது யார் பிராமணன் அப்படின்னு கேள்வி கேட்டா, தத்துவ ஞானத்தோடு இருக்கிறவனுக்குத்தான் பிராமணன்னு பேர். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த தர்மவியாதர்னு ஒரு கதை சொன்னேன். தர்மவியாதர்னு ஒரு கதை சொன்னேன். அந்த கதையில் என்ன விஷயம்னா, ஒரு பெரிய மகரிஷி இருந்தார். அவர் தபஸ்லாம் பண்ணினவர். ஒரு நாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ மேலே ஒரு பறவை போச்சு. அந்த பறவை எச்சமிட்டுது அவர் தலைக்கு மேலே. கோவம் வந்துட்டு அவருக்கு. நிமிந்து பார்த்தார், அது பொசுங்கி போயிடுச்சு. தபஸ் அப்படி, இவருக்கு தபஸ் அப்படி. அங்கேருந்து கிராமத்தில் போய் பிக்ஷைக்கு போனார் இவர். அடுத்தது அங்கே ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்டவள், கொஞ்சம் இருங்க சுவாமி, என் கணவர் வெளியிலேருந்து வந்திருக்கார், அவருக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்கேன், இதோ வந்துடுறேன், உங்களுக்கு வந்து பிக்ஷை போடுறேன் அப்படின்னு சொன்னாவோ. இது அவருக்கு பொறுக்கலை. நான் ஒருத்தன் பெரிய மகரிஷி, நான் வந்திருக்கேன், என்னை விட்டுட்டு கணவனுக்கு பணிவிட பண்ணுறேன், நீ போறியா அப்படின்னு குதிச்சார். அந்த பொண்ணு பதில் சொன்னா, ஓய் என்ன ரொம்ப குதிக்கிறீர், நீர் பார்த்த உடனே பொசுங்கி போகிறதுக்குலன்னா நீர் பார்த்தீர் அந்த கொக்குன்னு நினச்சீரா, உம்ம வேலையில் இங்கே காமிக்காதேன்னா நடிக்கப்பட்டார் அந்த மகரிஷி. நாம கொக்க பார்வையினாலே எரிச்சது இந்த பதிவிரத்தைக்கு எப்படி தெரியும்?
இவ எப்படி தெரிஞ்சுண்டா, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். எனக்கு எல்லாம் தெரியும், நீர் ரொம்ப அகங்காரமாக இருக்கீர், உயர்ந்த தபஸ்வி, பிராமண குலத்தில் பிறந்திருக்கீர், ஆனால் உமக்கு பண்பு இல்லை, பணிவு இல்லை, தத்துவ இல்லை. மிதிலா நகரத்தில் தர்மவியாதன் அர்த்தம் வேடுவன், வியாதன்னா வேடுவனுக்கு பேர். மாம்ச வியாபாரம் பண்ணுற ஒரு வேடுவன் இருக்கான், அவங்கிட்ட போய் நீர் உபதேசம் பெற்றுக்கும் அப்படின்ட்டா. அவங்கிட்ட போய் தத்துவம், ஆமாங்கய்யா போயான்ட்டா. இங்கேருந்து போனார். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இவனுடைய மாமிசக்கடையில் நல்ல கும்பல். யாருடைய மாமிசக்கடை? தர்மவியாதனுடைய மாமிசக்கடை. அந்த கடையில் ஒரே கும்பல். அவர் வரார். இந்த மகரிஷி பெரிய தபஸ்வி கௌஷிகன் வந்த உடனே தர்மவியாதர் சொன்னான், என்ன சுவாமி, அந்த பிராமணி அனுப்பினாளா, அந்த பதிவிரத்தை அனுப்பினாளா? நீர் எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும், ஒரு அரை மணி நேரம் உட்காந்துக்கோங்க, அப்படி கடையில் நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, இன்றைக்கி நல்ல கும்பல் வந்துடுத்து, ஞாயிற்றுக்கிழமை இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு சப்புன்னு மாம்சத்தை வெட்டி வியாபாரம் பண்ணுறான். இவருக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். அங்கே போனால் அந்த பொம்மை நாட்டிக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. அங்கேருந்து இங்கே வந்து அப்போ மாதிரி இந்த வாட்ஸ்அப் அனுப்புறது, ட்விட்டரில் அனுப்புறது, ஒருத்தர் வந்துருக்கார், அவரை நீ ரிசீவ் பண்ணிக்கோன்னு ஆடியோ மெசேஜ் அனுப்புறதா கிடையாது அந்த காலத்தில். இது எப்படி தெரியலையேனர். அப்புறம் அந்த தர்மவியாதர் எல்லாத்தையும் முடிச்சுட்டார். வந்து சொன்னார், தன்னுடைய குலத்தில் தான் பிறந்திருக்கேன், ஆனால் எம்பெருமான் எனக்கு என்னுடைய கர்மாவுக்கு ஏற்றாற் போல இப்படி ஒரு குலத்தை கொடுத்துருக்கானே தவிர்த்து நான் எந்த மிருகங்களையும் கொன்று அதனுடைய மாம்சத்தை வியாபாரம் பண்ணல. இயற்கையாக இறந்த மிருகங்களை கொண்டு அந்த மாம்சத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய குலத்தோடு. அதே சமயத்தில் என்னுடைய ஜபம் என்ன உண்டோ, என்னுடைய தபஸ் என்ன உண்டோ, என்னுடைய ஒரு ஆத்தியாத்மிகமான அதாவது பகவத் விஷய சிந்தனை என்ன உண்டோ அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். நீர் நல்ல தபஸ்வி, நல்ல ஞானம் உண்டாச்சு உமக்கு, அகங்காரப்பட்டீர், எப்படி அகங்காரப்படக்கூடாது என்று தர்மவியாதர் கௌஷிகருக்கு உபதேசம் பண்ணார். இப்போ யார் தத்துவஜானி? கீழ்குலத்தில் பிறந்தவர் தானே தத்துவஜானி. மேல் குலத்தில் பிறந்தாலும் அவருக்கு ஞானம் இல்லையே. அப்போ பிரம்மத்தை தியானம் பண்ணுறவனுக்கு தான் பிராமணன் பேர். பிராமண குலத்தில் பிறந்துட்டா அவனுக்கு பிராமணன் பேர் இல்லை. இதை புரிய வைக்கிறார் பெருமாள் இந்த ஸ்லோகத்தினால. சாதியால் ஒழுக்கத்தால் மிக்காரேனும் சதுர்மறையால் வேள்வியால் தக்காரேனும் போதில் நான்முகன் பணிய பள்ளி கொள்வான் பொன்னரங்கம் போற்றாதார் புலையர் தாமே. நீ எந்த ஜாதியை நீச்சமான ஜாதின்னு சொல்றியோ அதை நான் சொல்றேன். எப்படி தெரியுமா சொல்றேன்? அவர்கள் குலத்தில் ஒரு குறையும் கிடையாது, அவர்களுடைய பெருமையில் ஒரு குறையும் கிடையாது. உண்மையில பார்த்தா உங்ககிட்ட தான் குறை, உன்னுடைய பெருமைக்கு தான் குறை. அதனால நீதான் அப்படி சொல்லிக்கணுமே தவிர்த்து அவர்கள் மிகச்சிறந்தவர்கள். திருமாலிருஞ்சோலையில் வாழக்கூடிய வேடுவர்களைப் போல சுத்த பரமைகாந்திகளை போற்றுதல், அவர்களை பார்த்தல் அரிது அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு அழகான விஷயம். அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோ ஹி சஹா. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. अपि चेत् सुदुराचारः भजते मामनन्यभाक् साधुरेव समन्तव्यः सम्यक् व्यवसितो हि सः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். अपि चेत् सुदुराचारो भजते मामनन्यभाक् साधुरेव समन्तव्यः सम्यक् व्यवसितो हि सः. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ ந கர்த்தவ்யः க்ஷீணமாயுः க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதான். காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிட்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான், டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். ஸ்ரீமன் நாராயண நாராயண
श्रीमन्नारायण नारायण नारायण 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 भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण खंब फाड़ प्रकटारायण
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रीकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।